Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், Exercise 6.5. இதில் வந்து 7th sum. நம்ம ஏற்கனவே 6.37 பார்த்துருக்கோம். அந்த சம்மு இந்த சம்மும் மோரலஸ் த சேம் ஒன் தான். லாஸ்ட்டில் கேட்டிருக்கிற ஆன்சர் மட்டும்தான் வந்து டிஃபர் ஆகும். ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் drawn from the point 5, 4, 2 to the line x plus 1 by 2 equal to y minus 3 by 3 equal to z minus 1 by minus 1. Also find the equation of the perpendicular அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு அந்த 6.37 எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6.37 இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அதுதான் வித்தியாசம். மற்றதெல்லாம் ப்ரொசீஜர் வந்து அந்த சம் மாதிரியே தான் இந்த சம்மும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற லைன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 by 2 is equal to y minus 3 by 3 equal to z minus 1 by minus 1. அதுக்கு அடுத்தது இதில் வந்து நம்ம அதுக்குரிய பிக்சர் வரைஞ்சிக்கலாம். இது கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு 5 டின்னு வச்சுக்கிறோம். 5, 4, 2 இங்கே எஃப். இதிலேருந்து ஒரு பர்பெண்டிகுலரை இந்த லைனுக்கு வரைஞ்சிடுறோம். இது வந்து எஃப். இதில் பி வெக்டர் வந்து 2y + 3j - k. இது வந்து இந்த லைனுக்கும் பேரலாக இருக்கும். அதனால் இந்த பேரலல் வெக்டரை வந்து நம்ம இங்கே தனியாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஓடி வெக்டர் அந்த பாயிண்ட் 5, 4, 2ன்னு கொடுத்துருக்கனால அதனுடைய வெக்டர் ஓடி வெக்டர் எழுதிக்கிறோம். 5i + 4j + 2k. அதுக்கப்புறம் பி வெக்டர் அப்படின்னும் போது அதில் அந்த லைனில் இருக்கிற டைரக்ஷன் ரேஷியோஸ் எழுதிக்கிறோம். அதுதான் நமக்கு பேரலல் வெக்டர். பி வெக்டர் ஈக்குவல் டு 2i + 3j - k. இப்போ கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 by 2 is equal to y minus 3 by 3 is equal to z minus 1 by minus 1 is equal to t எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம இந்த லைன் மேலே இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 by 2 is equal to t அப்படின்னு எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 is equal to 2t, therefore x is equal to 2t minus 1. அதே போல் y minus 3 by 3 is equal to tன்னு எடுத்தோம்னா y minus 3 is equal to 3tன்னு வந்துடும். y is equal to 3t plus 3ன்னு வந்துடும். அதே போல் இங்கேயும் வந்து z minus 1 is equal to minus 1 into t minus t, therefore z is equal to minus t plus 1 அப்படின்னு வந்துடும். இப்போ any point on the given line is in the form 2t minus 1, 3t plus 3 minus t plus 1. இதுதான் வந்து f இந்த பாயிண்ட்டு. அதுக்கடுத்தது இதனுடைய வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். OF வெக்டர் பொசிஷன் வெக்டர்னு போது 2t minus 1 into i plus 3t plus 3 into j plus minus t plus 1 into k அப்படின்னு எழுதிக்கிறோம். ஏற்கனவே நம்ம ஓடி வெக்டர் எழுதிட்டோம். இப்போ நமக்கு தேவை வந்து DF வெக்டர் தான். DF வெக்டர் ஈக்குவல் டு OF வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர். இப்போ 2i minus 1 into i plus 3t plus 3 into j plus minus t plus 1 into k. ஓடி வெக்டரை வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா -5i -4j -2k அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே -1 இருக்குது, இங்கே -5 இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது 2t - 6 into iன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே 3t + 3 இருக்குது, இங்கே -4 இருக்குது. அதனால் 3t - 1 அப்படின்னு எழுதிக்கலாம் இன்ட்டு j ப்ளஸ் இங்கே -t இங்கே +1 இருக்குது, இங்கே -2 இருக்குது. இந்த +1ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணும்போது -1 வந்துடும். அதனால் -t - 1 இன்ட்டு k அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ நமக்கு DF வெக்டரும் B வெக்டரும் பர்பெண்டிகுலர்னு தெரியும். அதனால் இதை எழுதியிருக்கோம். பர்பெண்டிகுலர்னால் நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். DF வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ DF வெக்டரை நான் அங்கே எழுதியிருக்கேன், இங்கே B வெக்டரை நான் எழுதியிருக்கேன். இது ரெண்டுக்கும் டாட் எடுக்கும்போது 2t - 6 into 2, அதுதான் 2 into 2t - 6 ப்ளஸ் 3 into 3t - 1 ப்ளஸ் அங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ் இருக்குது, இது எல்லாமே மைனஸ்ன்றதுனால ப்ளஸ் t + 1ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இதால் மல்டிப்ளை பண்ணும்போது 4t - 12 ப்ளஸ் 9t - 3 ப்ளஸ் t + 1 ஈக்குவல் டு 0. இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணும்போது 14t - 14 ஈக்குவல் டு 0. therefore 14t is equal to 14, t is equal to 1. இப்போ நம்ம எஃப்பில் இருக்கிற அந்த பாயிண்டில் வந்து டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன பாயிண்ட்டு கிடைக்குது அப்படின்னா 1, 6, 0. இதுதான் அந்த எஃப்ன்ற பாயிண்ட்டு. இந்த எஃப்ன்ற பாயிண்டில் t is equal to 1ன்னு கொடுத்தோம்னா 2 - 1 இங்கே வந்து 1 வந்துடும். அதுக்கப்புறம்
இங்கே வந்து 1 கொடுத்தோம்னா 3 + 3 6, இங்கே 1 கொடுக்கும்போது 0 வந்துடுது. இப்போ எஃப்ன்ற பாயிண்ட் எது, இது வந்து டின்ற பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குற பாயிண்ட்டு டி. அதனால் இதை வந்து நம்ம x1 y1 z1ன்னு வச்சுக்கிறோம். நம்ம கண்டுபிடிச்சது வந்து x2 y2 z2ன்னு வச்சுக்கிறோம். 2 பாயிண்ட்டு தெரிஞ்சதுன்னா நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க தெரியும். அதுக்குரிய ஃபார்முலா பார்த்திங்கன்னா x - x1 / x2 - x1 = y - y1 / y2 - y1 = z - z1 / z2 - z1. இப்போ வந்து x2 இது வந்து x - x1, x - x1 வந்து 5, அதனால் x - 5, x2 - x1 இப்போ 1 - 5 அது வந்து -4 = 6 y - 4 / 6 - 4 வந்து 2. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா z - 2 / 0 - 2, அதாவது ப்ளஸில் இருக்குது, மைனஸ் பண்ணும்போது மைனஸ் வந்துடும், அதனால் -2. இதுதான் வந்து டிஎஃப்போட ஈக்குவேஷன். தேவையானது கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.